2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். இல்லை எதுலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்துடலாம். மாத பிறப்பிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 11 மீனராசிக்கு 11 சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ 11 இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் எல்லாமே வெற்றி தான். நீங்கள் படிப்புலையும் வெற்றி பெற்றுவீங்க. பொது தேர்வு எதிராக எழுதுனீங்கன்னா அதுலேயும் உங்கள் பக்கம் தான் சாதகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அதுவும் வெற்றி. ஏன்னா எல்லாருமே 11 இருக்காங்களே. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ யாராவது 2ஆம் திருமணம் நடத்தணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்குது. ஸோ தடைப்பட்ட தாமத திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 26 விளங்குவதோடு இதில் பிறக்கும் தை மாதம் உங்களுக்கு வழி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூரிய பகவானின் ஆற்றலுடன் உங்களோட குரு பகவானின் கருணையுடன் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைப்பதற்கான மாதமாகத்தின் தொடக்கமாக ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு பாடம் கற்றிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு தீர்வாக எல்லாமே உங்களுக்கு இப்போ கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு விளைய வச்சு வந்த பிறகு அந்த சாறு தான் தித்திக்கும். ஸோ அது போல் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாத்துக்கும் உங்கள் பலன் கொடுக்கறதுக்கே 11 4 கிரகங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்வில் அடுத்த நிலைக்கு சென்று சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த தை மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், குரு பகவானின் அருளை பெற உங்களோட குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும்.